நம்மால் கால அங்குலம் கூட வளர்த்தெடுக்க முடியாத இயற்கை எழிலான மலையை அடித்து நொறுக்கி பிற மாநிலங்களுக்கு கடத்துவதை தடுக்க வாக்களிப்பீர் விவசாய சின்னத்திற்கு 10 ஆண்டு பசுமை திட்டம் மற்றும் பல கோடி பனை திட்டம் மூலம் பூமியை பச்சை போர்வையாக போர்த்தி பூமி வெப்பமயமாதலை தடுத்திட வாக்களிப்பீர் விவசாய சின்னத்திற்கு. இலவசத்திற்கு கையேந்தும் நிலையிலிருந்து எம் மக்களை மீட்டு தன்மானத்துடன் வாழ அரசு வேலை வாய்ப்பினை உறுதி செய்து அதன் மூலம் என் தமிழின சொந்தங்கள் ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை வாழ வாக்களிப்பீர் விவசாய சின்னத்திற்கு. 3 வயது பிஞ்சு மழலை முதல் 80 வயது முதல் 90 வயது மூதாட்டி வரை கொஞ்சம் கூட ஈவு இறக்கமின்றி பாலியல் கொடூர வன்முறைக்கு தமிழ்நாட்டில் கட்டுக்கடக்காமல் அரங்கேறி வருகிற இந்த சூழலை அரபு நாடுகள் போன்று மிக மிக கடுமையான தண்டனை மூலம் இந்த பாலியல் குற்றங்களை நடக்காத முறையில் தடுத்திட வாக்களிப்பீர் விவசாயி சின்னத்திற்கு. அண்ணல் காந்தியடிகள் சொன்னது போன்று ஒரு நாடு எப்போது சுதந்திரம் அடையும் என்றால் ஒரு பெண் தன்னந்தனியாக நடு ராத்திரியிலும் தங்கத்தால் அணிகலன்கள் பல அணிந்திருந்தாலும் பாதுகாப்பாக சென்று வர முடியும் என்கிற நிலை இருந்தால்தான் முழு சுதந்திரம் அடைந்ததாக பொருள் என்கிறார். அந்த நிலையை தமிழ்நாட்டில் கொண்டு வர வாக்களிப்பீர் விவசாயி சின்னத்திற்கு. தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை பாலியல் வன்முறை போன்ற சட்ட ஒழுங்கு சீர்கேட்டிற்கு முதல் காரணமே நிறைந்த மது மற்றும் கஞ்சா போன்ற போதை பொருட்கள் பயன்பாட்டில் இருப்பதால் தான். இதை அறவே தமிழ்நாட்டில் இருந்து தூத்து தொலைத்திருக்கிற வாக்களிப்பீர் விவசாயி சின்னத்திற்கு. வயது முதிர்ந்தோர் உடல்நிலை முடியாது என்றால் ஒரு தொலைபேசி அழைப்பு போதும் மருத்துவம் வீடு தேடி வரும் நாம் தமிழர் ஆட்சியில். நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவர் சொன்னது போல குடிநீர் அனைத்து உயிர்களுக்கும் உயிர் தேவை. அதனால் தூய குடிநீர் இலவசம், குடிநீர் விற்பனைக்கு இல்லை, விற்கை தடை என்கிற நிலையை நாம் தமிழர் ஆட்சியில் உருவாக்குவோம். வாக்களிப்பீர் விவசாய சின்னத்திற்கு. தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டுக்கு பெய்யும் மழையின் அளவு 980 மில்லிமீட்டர். அதை சரியாக தேக்கி பல ஆறு, குளம், குட்டை, கம்மாய் போன்றவளை உருவாக்கி வெயில் காலங்களிலும் தண்ணீர் செழிப்பான தமிழ்நாடாக மாற்ற வாக்களிப்பீர் விவசாய சின்னத்திற்கு. பல ஏக்கர் நிலத்தில் கரும்பு, வாழை, தக்காளி, அதன் பக்கத்திலேயே அதை சார்ந்த தொழிற்சாலை நிறுவி படித்தவர்கள் படிக்காதவர்கள் என அனைவருக்கும் அரசு வேலை வழங்கிட வாக்களிப்பீர் விவசாய சின்னத்திற்கு. ஆடு, மாடு, கோழி போன்ற அரசு அமைக்கும் பண்ணைகளில் அனுபவம் வாய்ந்த முதியவர்கள் மேற்பார்வையாளர்களாக அரசு பணியாற்றிட வாக்களிப்பீர் விவசாய சின்னத்திற்கு. நாம் தமிழர் ஆட்சியில் இளம் அறிவியலாளர்களுக்கும் புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கும் தனி துறை அமைத்து ஊக்குவிக்கப்படும். அதற்காக வாக்களிப்பீர் விவசாய சின்னத்திற்கு. பூமி தாயின் நெஞ்சை அறுத்து ரத்தத்தை குடிப்பது போல் மனித தேவைக்காக ஈத்தேன், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் என எடுக்காமல் இயற்கையாக மக்கிய குப்பைகள், விலங்குகளின் கழிவுகளில் இருந்து இயற்கை எரிவாயு எடுத்து மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வாக்களிப்பீர் விவசாய சின்னத்திற்கு. அண்ணல் அம்பேத்கர், பெண் தலைவர் ஐயா காமராஜர் சொன்னது போல வேளாண்மையை ஒரு அரசு தொழிலாக்க வாக்களிப்பீர் விவசாய சின்னத்திற்கு. இயற்கை வழி காற்றாலை மற்றும் சூரிய ஒளி மின்சாரத்தை பெருக்கி அதை ஊக்குவித்து தடையில்லா மின்சாரம் வழங்க வாக்களிப்பீர் விவசாய சின்னத்திற்கு. என் அன்பு சொந்தங்களே, தமிழ்நாட்டை உலகின் தலை சிறந்த நாடாக கட்டியமைக்க கோடி கனவுகளோடு எந்த ஒரு திருட்டு திராவிட தேசிய கட்சிகளிடமும் பணத்துக்காக, சீட்டுகளுக்காக விலை போகாமல் என் மக்களோடு மட்டுமே கூட்டணி வைத்து உங்களை மட்டுமே நம்பி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறோம். நாம் தமிழர் கட்சி தொடக்கத்தில் எல்லாம் வீண் முயற்சி என்றார்கள், அதை வென்றுவிட்டால் விடாமுயற்சி என்பார்கள் என்று புரட்சியாளன் சொன்னது போல 2016 இருந்து எந்த தேசிய திராவிட கட்சிகளிடமும் கூட்டணி பேரம் பேசாமல் தனித்துவமான கொள்கையோடு தனித்தே களம் கண்டு இன்று 36,50,000 மக்களின் நம்பிக்கையை பெற்று கிட்டத்தட்ட 8.22% வாக்குகளுடன் தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இன்று உருவெடுத்து நிற்கிறோம். இப்படி தனித்துவம் வாய்ந்த எங்களுக்கு விவசாயி சின்னத்தில் வாக்களித்து இந்த ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள். என் போன்ற இளைஞர்கள் அண்ணன் சீமான் தலைமையில் தமிழ்நாட்டை சொர்க்க பூமியாக மாற்றி படைக்க காத்து நிற்கிறோம். தமிழ்நாட்டில் தற்போதைய கடன் கிட்டத்தட்ட 9.29 லட்சம் கோடிகள். தற்போதைய மக்கள் தொகை சுமார் 8 கோடி. சராசரி ஒருவருக்கு கிட்டத்தட்ட 1.16 லட்சம் கடன் வருகிறது. ஒன்று மரியாதை பிறக்கும் குழந்தைகளுக்கு மேலும் இந்த கடன் தொகை வருகிறது.
இதற்கு மேல் கடன் பல லட்சம் கோடிகள் வாங்கி மாதம் மாதம் 2500 கொடுப்பார்களாம். இப்படியே இலவசங்களை கடன் வாங்கி கொடுத்தால் வாங்கிய கடனை யார் அடைப்பது? மக்களுக்கு தேவை நல்ல கல்வி, தரமான மருத்துவம், அதற்கேற்ற வேலை வாய்ப்பு. அதை உருவாக்கி கொடுத்தால் மட்டுமே போதுமானது தானே. தேவையில்லாத இந்த கடன் சுமை தந்து விலைவாசியை ஏற்றிவிடும் இந்த இலவசங்கள் தேவையில்லை தானே. அப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்க வாக்களிப்பீர் விவசாயி சின்னத்திற்கு. நன்றி. நாம் தமிழர்.